வணக்கம். 1/12/2025 திங்கட்கிழமை. இன்றைய கும்ப ராசி பலன். கும்பராசியில் பிறந்தவர்கள் மிக மிக எச்சரிக்கையோடும் கவனத்தோடு இருக்க வேண்டிய நாள் இன்றைய நாள். சிறு கவனக்குறைவு ஆனாலும் அது வெவ்வேறு விதமான சிக்கல்களில் பிரச்சனைகளை உண்டாக்கும். அதனால் மனக்குழப்பம், மன சங்கடங்கள் உருவாகும். மற்றவர்களிடம் பேசும்போதும் பழகும்போதும் மிகவும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். வீண் வாக்குவாதம் யாரிடம் இருந்தாலும் அது வீண் வாக்குவாதம் மன உளைச்சலை கொடுக்கும். அது சிறு குழந்தைகள் அல்லது வீட்டில் உள்ளவர்கள், வெளிவட்டாரத்தில் உள்ளவர்கள் யாராக இருந்தாலும் சரி, பொறுமை நிதானத்தோடு கவனத்தோடு பேசுவதும் பழகுவதும் மிக மிக நன்று. அதே நேரம் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது உயரமான தளங்களில் பணிபுரிபவர்களும் மிகவும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். கரண்ட், நெருப்பு, கூர்மையான ஆயுதங்களில், பழைய இரும்புகளில் பயணிப்பவர்கள் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். கும்பராசியில் வரக்கூடிய அவிட்ட நட்சத்திரம் அனைவர் இடத்திலும் பொறுமை நிதானம் கவனத்தோடு இருக்க வேண்டும். சதயம் நினைத்தது நிறைவேறும், எண்ணங்கள் ஈடேறும், காரிய ஜெயமாகக்கூடிய நாள். பூரட்டாதி தன் பாதுகாப்பில் மிக மிக அக்கறை செலுத்தக்கூடிய நாள். வேலை செய்யும் இடத்திலும் பாதுகாப்போடு இருக்க வேண்டும். பயணத்தின் போதும் பாதுகாப்போடு இருக்க வேண்டும். தன் பொருளை பாதுகாப்பதில் கவனமுடன் இருக்க வேண்டிய நாள். அடுத்ததாக நாம் காண இருப்பது மீனராசி பலன். மீனராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரியம் ஜெயமாகும். அதே நேரம் அனைவரிடத்திலும் பயணம் செய்யும் போதும் வேலை செய்யும் இடத்திலும் கவனத்தோடு இருப்பது மிக மிக நன்று. பாதுகாப்பு மிகவும் முக்கியம். அதே நேரம் நன்மைகள் வந்து சேரும், நல்லது நடக்கும், நல்லவர்களுடைய ஆசியும் அரவணைப்பும் கிடைக்கும். மிகவும் சாந்தமும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையக்கூடும். மீனராசியில் வரக்கூடிய பூரட்டாதி அனைத்து விதத்திலும் பாதுகாப்போடு கவனத்தோடு பயணத்தின் போது எச்சரிக்கையோடும் வேலை செய்யும் இடத்தில் கவனத்துடன் இருக்க வேண்டும். உத்திரட்டாதி நினைத்த காரியம் நிறைவேறும், எண்ணங்கள் ஈடேறும், சர்வ காரியமும் ஜெயமாகும். மன மகிழ்ச்சியும் சாந்தமும் சந்தோஷமும் பெருகி வரக்கூடிய நாள். நல்லவர்களுடைய சந்திப்பு, நீண்ட நாளைய நட்பு விரிவடையக்கூடிய நாள். புதிய நட்பும் அதனால் நல்ல பயணம் கிடைக்கக்கூடிய நாள். வேலை வாய்ப்புகள் பிரகாசிக்கும், நல்ல செய்திகள் வந்து கிடைக்கக்கூடிய நாளாக அமையக்கூடும். ரேவதி அனைத்து விதத்திலும் பொறுமை நிதானம் கவனத்தோடு இருந்தாலே போதும், சர்வ காரியம் ஜெயமாகும். அவசரமும் பதற்றமும் தன் காரியத்தை சிக்கலாக்கக்கூடும். அதனால் பொறுமையோடு இருப்பது மிக மிக நன்று. நண்பர்களே, இன்றைய நாள் இணைய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்ததில் மிகவும் மகிழ்ச்சி. மீண்டும் நாளை சந்திப்போம். எனது அனைத்து பதிவுகளும் எனது திருமலை ஜோதிட நிலையம் மேச்சேரி என்ற யூடியூப் சேனலில் காணலாம். வணக்கம்.